அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஸ்ரீபக்தி சேனலில் இன்றைக்கி கோவில் நகரமான கும்பகோணத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் திருக்கோவில் தான் பார்க்க போகிறோம். கும்பகோணத்திலே பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மகாமக குளத்தை தான் பார்த்துட்ருக்கோம். இந்த மகாமக குளம் தான் நம்ம காசி விஸ்வநாதர் கோவிலோடைய ஸ்தல தீர்த்தமாகவே இருக்குது. மகாமக குளத்துக்கு பக்கத்துலேயே இந்த கோவிலும் அமைஞ்சிருக்கு. கோவிலுடைய பிரம்மாண்டமான ராஜகோபுரம் பார்க்குறோம். மேற்கு பார்த்து இந்த கோபுரம் அமைஞ்சிருக்கு. இந்த கோபுரத்தோட உயரம் பார்த்தோம் அப்படின்னா 72 அடி உயரம் இருக்குது. 5 நிலைகள் கொண்ட ராஜகோபுரம். இந்த கோபுரத்தை தாண்டி நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம். கோவில் 1000 வருடங்களுக்கு மேலே பழமையான கோவில். நவக்கண்ணீர்கள் என்று அழைக்கப்படும் நதிகள் கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதை, துங்கபத்ரா, கிருஷ்ணா, சரையு மற்றும் காவேரி மாதிரி நதிகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் தரக்கூடிய கோயிலாகவும் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி வேறு எங்கேயுமே நம்மளால் பார்க்கவும் முடியாது. நம்ம கோவிலுடைய உள்பிரகாரத்துக்குள்ளே போகிறோம். உள்பிரகாரத்துலேயுமே நிறைய சுவாமிகளும் அமைஞ்சிருக்காங்க. துவாரபாலகர்கள் பார்க்குறோம். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்காங்க. இங்கேயே வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியரும் இருக்கார். அடுத்ததாக அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அள்ளித்தரும் ஸ்ரீ கஜலட்சுமியோடைய சன்னதி தான் பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த கோயிலில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நவ கன்னியர்களை பார்க்குறோம். இவங்களை வேண்டிட்டா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே தீரும் அப்படின்னு விசேஷமாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக மூலவரான ஸ்ரீ காசி விஸ்வநாதரை தரிசிக்கிறோம். அங்கே பக்கத்துலேயே ஸ்ரீ விசாலாட்சி தாயாரையும் நம்ம தரிசிக்கிறோம். இந்த கோவில் இருக்கக்கூடிய விஸ்வநாதரும் விசாலாட்சி தனித்தனி சன்னதியில் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம கருவறை விமானம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கோவிலில் சண்டிகேஸ்வருக்கு எதிராக துர்க்கை இருப்பதுமே ஒரு தனி சிறப்பாகவே இருக்குது. அடுத்து இந்த பிரகாரத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்ருக்கோம். முதல்ல பைரவர், அதுக்கப்புறம் சூரியன், நடுவில் விஷ்ணு, சந்திரன் இருக்காங்க. பக்கத்துலேயே சப்த கன்னியர்களும் அமர்ந்திருக்காங்க. சிவன் கோவில் இருக்கக்கூடிய சப்த கன்னியரும் எண்ணிக்கிறதே ஒரு தனி சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்குது. இந்த கோவிலில் இல்லாத தெய்வங்களே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா தெய்வங்களுமே அமைச்சிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்குறது ஆஞ்சநேயர். அவங்களுக்கு பக்கத்துலேயே மகிஷாசுர மர்தினியும் அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக இந்த கோவிலில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியும் தரிசிக்கின்றோம். இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நவக்கண்ணீர்களான நதிகள் தங்களிடம் மக்கள் தொலைத்த பாவங்களை போக்கிக் கொள்ளும் வழி என்ன அப்படின்னு கையிலே சென்று சிவபெருமானிடம் வணங்கி கேட்டனர். மகாமக தினத்தன்று கும்பகோணம் சென்று புனித நீராடினால் உங்கள் பாவம் நீங்கும் என்று சிவபெருமான் கூறினார். 9 கன்னிகளும் மகாமக குளத்தில் புனித நீராடி காசி விஸ்வநாதனை தரிசித்து அங்கேயே அமர வேண்டும் என வேண்டினர். இறைவனும் அதற்கு அனுமதித்தார். இப்போது 9 கன்னிகளும் பிரம்மாண்டமான சிலைகளாக இத்தலத்தில் உள்ளனர். சில பெண்கள் அதிகமாக வயது இருந்தும் ருதுவாகாத நிலை ஏற்படும். சிலருக்கோ எவ்வளவு வைத்தியம் செய்தும் புத்திரபாக்கியம் இருக்காது. சில பெண்களுக்கு காரணமே இல்லாமல் திருமணம் தள்ளி போகும். இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இக்கோவிலில் உள்ள காசி விஸ்வநாதர், விசாலாட்சி மற்றும் இங்கு இருக்கக்கூடிய நவக்கன்னியர்களை வழிபட்டால் இந்த பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் ஏற்படும் என்பது விசேஷமாக இந்த கோவிலில் சொல்லப்படுகிறது. இந்த கோவிலில் உள்ள நவக்கன்னியரை 12 வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து விரதமிருந்து பூஜித்து வந்தால் சகல கஷ்டங்களும் நிவர்த்தியாகும். இந்த கோவில் ராமாயண காலத்தோட தொடர்புடைய ஒரு கோவில். ராமர் செய்தியை பிரிந்து தவித்தார். ராவணனை கொள்வதற்காக இலங்கை செல்லும் வழியில் தன் இயல்பான நிலையில் இருந்த மாதிரி ருத்ராம்சம் பெற இத்தலத்திற்கு அகத்திய முனிவரை வேண்டினார். குடந்தையில் சில நாட்கள் தங்கியிருந்து காசி விஸ்வநாதரை வழிபட்டால் எண்ணியது ஈடேறும் என்று அகத்திய முனிவரும் கூறினார். ராமரும் இங்கு தங்கி ருத்ராம்சம் ஆரோகணிக்க பெற்றார். எனவே இத்தலம் காரோணம் என்றும் அழைக்கப்படுகிறது.
இங்கே வந்து வேப்பமரத்தடியில் வந்து க்ஷேத்திர லிங்கம் வந்து பார்க்குறோம். இந்த லிங்கத்தை தான் வந்து ராமர் வந்து இங்கே வழிபட்டதாகவும் வந்து சிறப்பாக சொல்லப்படுகிறது. ஆடி மாதம் என்றாலே அம்பாளுக்கு ஒரு சிறப்பான மாதம் என்றே சொல்லலாம். இந்த கோவிலில் வந்து நவக்கன்னியர்கள், விசாலாட்சி மற்றும் விஸ்வநாதரும் வந்து சிறப்பாக வந்து இருக்காங்க. பெண்கள் வந்து கண்டிப்பாக வழிபட வேண்டிய ஒரு கோவில். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ரீபக்தி சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.